புகழேந்தி சார் வணக்கம். புகழேந்தி சார், ரொம்ப அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ராஜ்பவன் சார்பில் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் எல்லா தலைவர்களுடைய கண்டன அறிக்கைகளையும், கவர்னர் இந்த மாதிரி நடத்த போறாருங்கிற அறிக்கைகளையும் திமுக முரசொலி இல்லை கலைஞர் செய்திகள் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இந்த செய்தியை போட்டுட்டு இருக்கிறீங்க சார். உண்மையிலே அப்படி நடத்த போறாரா? எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். பாரதிய ஜனதா என்பது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உங்களுக்கு தெரியும் சார். பாரதிய ஜனதா விட்டுருங்க சார், கவர்னர் கான்ஸ்டிடியூஷனுடைய ஹையர் அத்தாரிட்டியா இருக்காரு. நீங்க ஹையர் அத்தாரிட்டி கவர்னர், நான் சொல்றத அவர் யாரால் ஆட்டி வைக்கப்படுகிறார்? RSS தலைமை தான் RSS ரவின்றவர். நாம அதை பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க கூட்டணி பேச வரவர்கள் சொல்லுவாங்க, அவர் RSS தலைமை அலுவலகமாக இருக்கிற துக்ளக் ஆபீஸுக்கு போய் 1.5 மணி நேரம் பேசுவாரு. ஏன் பேசினாரு, இது சொல்லிட்டு போனாரா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. 1.5 மணி நேரம் RSS ஆபீஸ்ல பேசிட்டு அப்புறம் வருவாரு அமித்ஷா. இதெல்லாம் சொல்லிட்டு செய்வான். அதே மாதிரிதான் இந்த நிலையிலும் உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிற அந்த அற்புதமான தீர்ப்பு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடியது. இப்ப நண்பர் கூட, தோழர் கூட அவர் விருப்பத்துக்கு ஏதோ பேசினாரு. அதுல விதிவிலும் அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கணுங்க. 124 அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 124, 147 கீழ் எழுதப்பட்டதுல தன்னாட்சி உரிமை பெற்றது உச்ச நீதிமன்றம். சட்டமன்றமோ பாராளுமன்றமோ மாநிலங்களவையோ சட்டத்திற்கு மக்களுக்கு விரோதமாக, ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுமேயானால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த உச்ச நீதிமன்றத்தால் முடியும். இன்னும் கூட கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை தலைவர், ஜனாதிபதி போன்றவர்களுடைய தேர்வுகளை கூட உச்ச நீதிமன்றம் கொஸ்டின் பண்ணலாம். இப்படி விசாரணைக்குரிய அளவிற்கு தகுதி உள்ளது, பவர் உள்ளது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களை, பில்களை நீங்க ஒரு நியமன அதிகாரி. இதனால்தான் அறிஞர் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லாதது. நீங்க கொண்டாந்து மேற்பார்வையாக விட்டுட்டு இங்கு நிறைவேற்றப்படுகிற 10 மசோதாக்களை எவ்வளவு காலம் வச்சிருப்பீங்க? அது ஒரு அர்த்தம் இல்ல. நீங்க சட்டம் உங்களுக்கு என்ன கொடுத்த, நீ ஒரு கௌரவம். அதனாலதான் எங்க தலைவர் சொன்னார், இஸ் a postman work, that's all. கவர்னர் அப்படித்தான். நீ இங்க இருக்கிறது அங்க கொடுக்கலாம், அங்க இருக்கிறது இங்க கொடுக்கலாம். 2 முறைகள். ஒரு முறை என்ன பண்ணலாம், சந்தேகம் வந்தா கேளுங்க. அந்த சந்தேகத்தை கவர்மெண்ட் திருத்தி சரி பண்ணி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்ட பிறகு 2வது முறை அனுப்பிட்ட பிறகு நீ ஒழுங்கா கையெழுத்து போட்டு அனுப்பணும். நீங்க 2வது முறை அனுப்பினதையும் வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். அதெல்லாம் முடிஞ்சுதான் ஜட்மெண்டே வந்துருச்சு. அதையும் திரும்ப பேசிட்டு இருக்கணும். இல்ல, திரும்ப எதுக்கு பேசுறோம்னா, எனக்கு முன்னால பேசிய நண்பர் அவர் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பேசுறாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தை பற்றி எல்லாம் அவர் விருப்பத்துக்கு பேசுறாரு. இந்திய துணைக்கண்டத்தில் நீதிமன்றங்களை, நீதியை மதிக்காதது இவர்களுடைய அமைப்புகள் தான், இவங்களுடைய தலைவர்கள் தான். மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, யாராக இருந்தாலும் எத்தனை காரியங்களை நம்ம ஒண்ணா எடுத்து சொல்ல முடியாது. தனி விவாதம் வைக்க. நீதிமன்றத்தை மதிச்சு நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி நடங்கன்னு சொன்னா, இவரு தனியாக துணைவேந்தர் கூட்டம் போடுறாங்க. தகவல் எப்படி சார் வருது? அந்த தகவல் வர்றதுக்கு காரணம் என்ன? எப்படி வந்தது? யார் மூலியமாக வந்தது? ஆனால் வெளியிட்டு இருக்கிறார்கள். வெளியிடும் போதே எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பை கேட்டுக்கிட்டா குரங்கு குட்டியை விட்டு சூடு பார்த்த மாதிரி முதல்ல விட்டு சூடு பார்த்தோன்னே பேசாம போயிடுவாங்க. நீங்க எதுக்காக இந்த வேலை? நீங்க என்ன தெரியுங்களா, துணை ஜனாதிபதின்றது யாரு? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய யூனிவர்சிட்டிஸ் ஒன்லி அவர் சான்சலர். அவர் அதோட சரி. ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவரை கூப்பிட்டு வச்சு வரான். 75 ஆண்டுகள் இந்தியாவுல இப்படிப்பட்ட வேலையே நடக்கல. என்ன ஆச்சு? ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மீறீங்க? ஏன் உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளை விமர்சனம் செய்யறீங்க? அதுவே தப்பு இல்லையா? எல்லா வகையிலையும் இப்ப கவர்னருடைய RSS ரவி என்கின்ற கவர்னருடைய செயல்கள், இன்னும் அவருக்கு துணையாக பேசிக் கொண்டிருக்கிற செயல்கள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது, விரோதமானது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு
கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பின்படி எங்க முதல்வர் சொல்றார். அதுல என்ன தப்பு? ஓகே. கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொன்னா அதை ஒத்துக்கலன்னா அப்பீலுக்கு போ. ஏற்கனவே நீங்க ஒரு கேஸ்ல வந்து கன்விக்ஷன் ஆயிட்ட பிறகு நாங்கள் கன்விக்ஷன் ஆனாலும் நாங்க இப்படிதான் பேசுவோம்னா என்ன அர்த்தம்? ஓகே. எதுக்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், கோர்ட் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு நம்ம ஆளுநருக்கு என்ன அதிகாரம்ன்றது எல்லாம் தெளிவாய் போச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவ்வளவுதான் கவர்னரு, அதோட போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம தமிழ்நாட்டில் குழப்பம். RSS ரவி என்கின்ற நபர் வந்ததற்கு பிறகு சார், அவர் கவர்னர் உத்தியோகம் பார்க்கல, பிஜேபியினுடைய மாநில தலைவராக அவர் இருக்கார். தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தின் தலைவராக இப்படிதான் இருக்கிறதா? நீங்க எடுத்துக்கிட்ட பதவி பிரமாணத்துக்கு தான் அழகா? சட்டத்தை மதிக்கிறது இல்லையா? உங்களுக்கு என்ன வேலை? அதை பார்க்கறத விட்டுட்டு சர்வ சதாகாலமும் அரசியல் பேசிக்கிட்டு அதுலயே வந்து கலைஞர் மேல சொல்றாரு அவரு. சார், கலைஞர் அவர்கள் எதை சொன்னாலும் அதுல அர்த்தமும் இருக்கும், ஆழமும் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் நீதியை மதிக்கக்கூடியவர். அவரெல்லாம் வந்து இப்ப கூட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை கேட்கிற, நீங்க அயோத்தி மசூதியெல்லாம் இடிச்சு உடைச்சு தள்ளினீங்களே, எல்லாருடைய வயிற்றுலயும் வந்து அநியாயத்தை நெருப்பள்ளி கொட்டினீங்களே, அப்ப உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட வரிகளுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? உங்க மோடியோ அமித்ஷாவோ பைக்ல ஏறி கையில தடி எடுத்துக்கிட்டு போனாங்களே, அவர்களை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, சார், சட்டத்தை மதிக்காத பாரதிய ஜனதா கட்சி திமுகவின் மீது எங்க தலைவர்கள் மீதும் பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. நாங்க சட்டப்படி நடக்கிறோம், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நடக்கணும்னு சொல்றோம். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா தனியா எங்காவது போங்க. அதுக்கு கவர்னர் இருக்கு சார், ரிசைன் பண்ணிட்டு போங்க. RSS ரவிக்கு வந்து சார் இப்ப பீரியட் முடிஞ்சு எவ்வளவு நாளாவது? நீ என்ன எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல தான் உட்கார்ந்திருக்கீங்க சார்? அது வந்து குடியரசுத் தலைவர் அடுத்த அறிவிப்பை வெளியிடும் வரை அவர் நீடிக்கலாம் சார். அததான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க வேண்டாம். இல்ல எக்ஸ்டென்ஷன் பீரியட் நான் சொன்னேன். அறிவிக்கின்றவர்னா 100 வருஷம் 50 வருஷம் ஒருத்தர் இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா சார்? அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா? ஒண்ணுமே மேல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான், யாரும் கிடைக்கல, எதுவும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நபரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம அங்க இருக்கணும்னு வச்சுட்டு கண்டினியூ பண்றாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நல்லா இருப்பாங்க. ஆளுநர்களை வந்து நிறுத்தி வைக்கிறது தப்பு. ஆளுநரை முதல்ல உடனே ரத்து பண்ண மாத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஆரோக்கியமான அரசியல் தலைவர்கள், அத்துணை பேரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அவங்கள போய் விமர்சனம் பண்றாரு சார் இவரு. இவருக்கு என்ன சார் வைகோவுடைய அரசியல் பத்தி எல்லாம் பேசுறது? இவருக்கு என்ன வந்தது? இவருடைய கட்சியில இருக்கிற அழகு தெரியாதா? போய் சீமான் வீட்டினுடைய பாதையில போய் படுத்து கிடக்குது பாரதிய ஜனதா, அதுக்கெல்லாம் வெக்கப்படலையா? ரொம்ப அசிங்கமா எடப்பாடி பழனிசாமி போயாங்க, அங்க போய் ஒரு அர்த்தம் இருக்கு. நாங்க தெளிவா பேச வரோம். தேவையில்லாமல் திமுக மீது, தலைவர்கள் மீது இவர் பேச வேணாம். தலைப்பின் கீழே பேசட்டும். குற்றம் காட்டி பேசணும்னா 1000 குற்றம் இருக்கு பாரதிய ஜனதா. அது பாசிஸ்டுகளுடைய அமைப்பு. சரி, நான் பேசல.